அப்பா ஐயப்பா சாமி அப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா. நாடு விட்டு காடு வந்த கன்னிசாமி, ஒரு நாகரிகம் விட்டு வந்த கன்னிசாமி. நாடு விட்டு காடு வந்த கன்னிசாமி, ஒரு நாகரிகம் விட்டு வந்த கன்னிசாமி. கல்லும் முள்ளும் தாண்டி வந்த கன்னிசாமி, கல்லும் முள்ளும் தாண்டி வந்த கன்னிசாமி. ஒரு கட்டுப்பாடு ஏற்றிக்கிட்டு வந்த சாமி, ஒரு கட்டுப்பாடு ஏற்றிக்கிட்டு வந்த சாமி. வந்த சாமி சின்னசாமி, ராமசாமி, ரங்கசாமி, குப்புசாமி, மயில்சாமி, அப்பா சாமி. இப்போ எல்லோரும் கன்னிசாமி, சபரிமலை ஏறி வந்த சாமி. முதல்வர் சம்மாலையிட்டு ஐயன் முகம் காண வந்த சாமி. நாங்க எல்லோரும் கன்னிசாமி, சபரிமலை ஏறி வந்த சாமி. முதல்வர் சம்மாலையிட்டு ஐயன் முகம் காண வந்த சாமி. சாமி அப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா, சாமி அப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா. சாமி அப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா, சாமி அப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா. மஞ்சமாதா கோவிலுக்கு மார்கழியில் போவது யார்? துள்ளி துள்ளி ஆடி வரும் கன்னிசாமி. காத்திருக்கும் கன்னி மனம் கிள்ளி விட்டு போவது யார்? கார்த்திகையில் மாலை போட்ட கன்னிசாமி. 7 கோட்டை தாண்டி வந்த கன்னிசாமி, வரர் மேலிப்பட்ட துள்ளி வந்த சாமி. 7 கோட்டை தாண்டி வந்த கன்னிசாமி, வரர் மேலிப்பட்ட துள்ளி வந்த சாமி. கூட்டி வந்த குருசாமி முரளிசாமி, கூட்டி வந்த குருசாமி முரளிசாமி. சபரி பீடத்திலே சரங்குத்தி வந்த சாமி, சபரி பீடத்திலே சரங்குத்தி வந்த சாமி. கந்தசாமி, சின்னசாமி, ராமசாமி, ரங்கசாமி, குப்புசாமி, மயில்சாமி, அப்பா சாமி. இப்போ எல்லோரும் கன்னிசாமி, இருமுடி கட்டேந்தி வந்த சாமி. சரண கோஷம் போட்டுக்கிட்டு சபரிக்கு யாத்திரையாய் வந்த சாமி. நாங்க எல்லோரும் கன்னிசாமி, இருமுடி கட்டேந்தி வந்த சாமி. சரண கோஷம் போட்டுக்கிட்டு சபரிக்கு யாத்திரையாய் வந்த சாமி. சாமி அப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா, சாமி அப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா. சாமி அப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா, சாமி அப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா. சுவாமியே சாஸ்வதமானவா, ஸ்ரீதர்ம சாஸ்தா, சத்தியமானவா, ஹரியரனின் புத்ரா. சாஸ்வதமானவா, ஸ்ரீதர்ம சாஸ்தா, சத்தியமானவா, ஹரியரனின் புத்ரா. நித்தியமானவா, பூரணமானவா, பொனம்பலத்தவா, என் மனமானவா. கன்னிமூல கணபதியின் சோதரனே ஸ்ரீதர்ம சாஸ்தாவே, உமக்கு நமஸ்காரம். கன்னிமாரும் சுவாமி மாறும் மயப்பமாறும் கைதொழுதும் தூவம் பல காட்டி அருள் தர வேண்டும். சுவாமி என்றால் யாருங்க? அது ஐயப்பனின் பேருங்க. சாஸ்தாவும் யாருங்க? ஐயப்பனே தானுங்க. ஐயனாரும் யாருங்க? அது சாஸ்தாவின் உருவங்க. ஐயப்பனும் யாருங்க? அது ஐயனாரின் வடிவங்க. சாஸ்வதமானவா, ஸ்ரீதர்ம சாஸ்தா, சத்தியமானவா, ஹரியரனின் புத்ரா. சாஸ்வதமானவா, ஸ்ரீதர்ம சாஸ்தா, சத்தியமானவா, ஹரியரனின் புத்ரா. ஆதி சாஸ்தாவுக்கு நமஸ்காரம், அக்கினி சாஸ்தாவுக்கு நமஸ்காரம், அகாய சாஸ்தாவுக்கு நமஸ்காரம், அகோர சாஸ்தாவுக்கு நமஸ்காரம். யாத்திரையில் துணையாக நீ இருந்து காக்கணும், பத்திரமா 18ஆம் படி அருகில் சேர்க்கணும். யாத்திரையில் துணையாக நீ இருந்து காக்கணும், பத்திரமா 18ஆம் படி அருகில் சேர்க்கணும். முன்னாலும் பின்னாலும் வலமாக இடமாக நீ தொழுவதை சுற்றுவமா உணர்த்தணும். ஐயப்பா நீ தொழுவதை சுற்றுவமா உணர்த்தணும். சுவாமி என்றால் யாருங்க? அது ஐயப்பனின் பேருங்க. சாஸ்தாவும் யாருங்க? ஐயப்பனே தானுங்க. ஐயனாரும் யாருங்க? அது சாஸ்தாவின் உருவங்க. ஐயப்பனும் யாருங்க? ஐயனாரின் வடிவங்க.
சாஸ்வதமானவா ஸ்ரீதர்ம சாஸ்தா சத்தியமானவா ஹரிஹரனின் புத்ரா சாஸ்வதமானவா ஸ்ரீதர்ம சாஸ்தா சத்தியமானவா ஹரிஹரனின் புத்ரா தர்ம சாஸ்தாவுக்கு நமஸ்காரம் திவ்ய சாஸ்தாவுக்கு நமஸ்காரம் தேவ சாஸ்தாவுக்கு நமஸ்காரம் தந்திர சாஸ்தாவுக்கு நமஸ்காரம் சந்ததிகள் அற்றோர்க்கு குழைந்த வரம் அருளனும் சொந்த தொழில் வேலையிலும் மேலே உயர அருளனும் சந்ததிகள் அற்றோர்க்கு குழைந்த வரம் அருளனும் சொந்த தொழில் வேலையிலும் மேலே உயர அருளனும் வறண்டு போன பூமியெல்லாம் மலையால நிரப்பனும் துவண்டு போன எங்களை நீ காக்கணும் ஐயப்பா தூக்கி விட்டு எப்பொழுதும் காக்கணும் சுவாமி என்றால் யாருங்க அது ஐயப்பனின் பேருங்க சாஸ்தாவும் யாருங்க ஐயப்பனே தானுங்க ஐயனாரும் யாருங்க அது சாஸ்தாவின் உருவங்க ஐயப்பனும் யாருங்க அது ஐயனாரின் வடிவங்க சாஸ்வதமானவா ஸ்ரீதர்ம சாஸ்தா சத்தியமானவா ஹரிஹரனின் புத்ரா சாஸ்வதமானவா ஸ்ரீதர்ம சாஸ்தா சத்தியமானவா ஹரிஹரனின் புத்ரா மகாராஜ சாஸ்தாவுக்கு நமஸ்காரம் மோகன சாஸ்தாவுக்கு நமஸ்காரம் இந்திர சாஸ்தாவுக்கு நமஸ்காரம் யாம சாஸ்தாவுக்கு நமஸ்காரம் விஷ்ணுமாய தேவனே சரணம் சரணம் சரண கோஷலோலனே சரணம் சரணம் விஷ்ணுமாய தேவனே சரணம் சரணம் சரண கோஷலோலனே சரணம் சரணம் பாண்டி பரதேசிகளும் எங்குமுள்ள அடியவரும் மீண்டும் மீண்டும் வந்திடரு தரணும் தரணும் ஐயப்பா மீண்டும் மீண்டும் வந்திடரு தரணும் தரணும் சுவாமி என்றால் யாருங்க அது ஐயப்பனின் பேருங்க சாஸ்தாவும் யாருங்க அது ஐயப்பனே தானுங்க ஐயனாரும் யாருங்க அது சாஸ்தாவின் உருவங்க ஐயப்பனும் யாருங்க அது ஐயப்பனின் வடிவங்க சாஸ்வதமானவா ஸ்ரீதர்ம சாஸ்தா சத்தியமானவா ஹரிஹரனின் புத்ரா சாஸ்வதமானவா ஸ்ரீதர்ம சாஸ்தா சத்தியமானவா ஹரிஹரனின் புத்ரா நித்தியமானவா பூரணமானவா பொன்னம்பலத்தவா என் மனமானவா கன்னி மூல கணபதியின் சோதரனே ஸ்ரீதர்ம சாஸ்தாவே உமக்கு நமஸ்காரம் கன்னி மாறும் சுவாமி மாறும் ஐயப்ப மாறும் கைதொழுதும் ரூபம் பல காட்டி அருள் தர வேண்டும் சுவாமி என்றால் யாருங்க அது ஐயப்பனின் பேருங்க சாஸ்தாவும் யாருங்க ஐயப்பனே தானுங்க ஐயனாரும் யாருங்க அது சாஸ்தாவின் உருவங்க ஐயப்பனும் யாருங்க அது ஐயனாரின் வடிவங்க சுவாமியே சரணமொழிக்குது அங்கே பாரு சங்கரம் தீருது எங்கே கூறு சந்தன வாசம் வீசும் சபரி மாமலை பாரு அது ஹரிஹர சுதராமையன் ஐயப்பன் வாழும் பொன் வீடு அது ஹரிஹர சுதராமையன் ஐயப்பன் வாழும் பொன் வீடு வந்தோம் அப்பா வாரோம் அப்பா வாரோம் அப்பா வந்தோம் அப்பா காப்பாயப்பா சேப்பாயப்பா சேப்பாயப்பா காப்பாயப்பா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே மாமல சபரிமல அது மன்னன் மணிகண்டன் வாழும் மல தேன்மல தேவன் மல அது கேரளா கண்டமல மாமல சபரிமல அது மன்னன் மணிகண்டன் வாழும் மல தேன்மல தேவன் மல அது கேரளா தந்த மல விட்டை விட்டு கட்டும் கட்டி குருசாமி பொன் பாதம் அணிந்து சுவாமி மாறும் ஐயன் மாறும் மாலியபுரமும் கன்னிஸ்வாரமும் சரணம் ஒழித்து ஐயன் மாறும் மனதில் இருத்தி இருமுடியெட்டி கூடி 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 தேடி தேடி ஓடி வந்தோமே கார்த்திக முதல் நாள் சாமி மாலை போட்டோ மகிழ்வோடு மார்கழி திருநாள் இப்போ ஐயனுக்கான புறப்பாடு சரணமொழிக்குது அங்கே பாரு சங்கரம் தீருது எங்கே கூறு சந்தன வாசம் வீசும் சபரி மாமலை பாரு அது ஹரிஹர சுதராம் ஐயன் ஐயப்பன் வாழும் பொன் வீடு அது ஹரிஹர சுதராம் ஐயன் ஐயப்பன் வாழும் பொன் வீடு மாமல சபரிமல அது மன்னன் மணிகண்டன் வாழும் மல தேன்மல தேவன் மல அது கேரளா கண்டமல சாமி மால
துளசி மாலை ஐயனூஞ்சல் ஆடும் மாலை கன்னி மாலை ஐயன் மாலை மணிகண்டன் தந்த மாலை கால மாலை ரெண்டு வேலை ஐய மேல சொல்லுப்ப மாலை ஐயன் கண்ண துறக்க வைக்கும் மடி மனசில் ஆடும் மாலை மாலை துளசி மாலை போடும் முகூர்த்த வேலை குருசாமி அணிந்த நேரம் நல்ல நேரம் தான் வேலை சுக வேலை ஐயன் கண்ணம் துறக்க விடிந்தது யாவருக்கும் நல்ல காலம்தான் சாமி மாலை சரண மாலை ஐயனூஞ்சல் ஆடும் மாலை கன்னி மாலை ஐயன் மாலை மணிகண்டன் தந்த மாலை கால மாலை ரெண்டு வேலை ஐய மேல சொல்லுப்ப மாலை ஐயன் கண்ண துறக்க வைக்கும் மடி மனசில் ஆடும் மாலை தேங்காயை நிரப்பி ஐயப்பனை இறக்கி கட்டு நட சுமந்து விடு விரதமையாக இருந்தால் யாத்திரைக்கு அழைத்து மலையேற்றி விடுவது ஐயன் பொறுப்பு நெய் தேங்காயை நிரப்பி ஐயப்பனை இறக்கி கட்டு நட சுமந்து விடு விரதமையாக இருந்தால் யாத்திரைக்கு அழைத்து மலையேற்றி விடுவது ஐயன் பொறுப்பு விட்டை விட்டு கட்டும் கட்டி குருசாமி பொன் பாதம் அணிந்து சுவாமி மாறும் ஐயன் மாறும் மாளிகபுரமும் கன்னி சாமிகளும் சரணமளித்து ஐயன் மாறும் மலர்ந்து நிறுத்தி இருமுடியற்றி கூடி 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 தேடி தேடி ஓடி வந்தோமே மாமல சபரிமலை அது மன்னன் மணிகண்டன் வாழும் மலை தேன்மலை தேவன் மலை அது கேரளோ கண்ட மலை சாதி மேல சகதி மேல குழலும் உலக காக்க மேல பொருளும் மேல பிரியமெல்லாம் கோமால ஆல ஏக்கும் வேலை பொய்யும் புரட்டு இல்லையும் வேலை ஐயன் நினப்ப உன்ன மட்டும் உள்ளம் நினைக்க வைக்கும் மாலை மாலை துளசி மாலை போடும் மூர்த்த வேலை குருசாமி அணிந்த நேரம் நல்ல நேரம் தான் வேலை சுக வேலை ஐயன் கண்ணும் துறக்க விடிந்தது யாவருக்கும் நல்ல காலம்தான் சாதி மேல சகதி மேல குழலும் உலக காக்கு மாலை பொண்ணும் மேல பொருளும் மேல பிரியமெல்லாம் கோக்கு மாலை ஆள ஆளு ஏக்கும் வேலை பொய்யும் புரட்டு எல்லாம் வேலை ஐயன் நினப்பு உன்ன மட்டும் உள்ளம் நினைக்க வைக்கும் ஆள் படி 18 நினைச்சு பகவான அழைச்சு பள்ளி கட்ட சுமந்து விடு சுமக்கும் மெய்யோடு இருந்து நெத்தி கடன் ஏற்று காத்து நம்ம ரட்சிப்பது ஐயம் பொறுப்பு படி 18 நினைச்சு பகவான அழைச்சு பள்ளி கட்ட சுமந்து விடு சுமக்கும் மெய்யோடு இருந்து நெத்தி கடன் ஏற்று காத்து நம்மை ரட்சிப்பது ஐயன் பொறுப்பு விட்டை விட்டு கட்டும் கட்டி குருசாமி பொன் பாதம் அணிந்து சுவாமி மாறும் ஐயன் மாறும் மாளிகபுரமும் கன்னி சாமிகளும் சரணமளித்து ஐயன் மாறும் மனதில் இருத்தி இருமுடியேற்றி கூடி 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 தேடி தேடி ஓடி வந்தோமே மாமலை சபரிமலை அது மன்னன் மணிகண்டன் வாழும் மலை தேன்மலை தேவன் மலை அது கேரளோ கண்ட மலை வந்தோம் அப்பா ஐயப்பா வரோம் அப்பா ஐயப்பா காப்பாயப்பா ஐயப்பா சேட்பாயப்பா ஐயப்பா சேப்பாயப்பா ஐயப்பா காப்பாயப்பா ஐயப்பா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பகவானே பகவதியே பகவதியே பகவானே தேவனே தேவியே சுவாமியே
மணிகண்டன் பிறந்தது வம்பையாற்றில். ஆயிரம் தீபங்கள் ஆயிரம் தீபங்கள் கண்ணில் தெரியுது வம்பையாற்றில். மணிகண்டன் பிறந்தது வம்பையாற்றில். சரணம் சரணம் ஐயப்பா சரணாகரனே ஐயப்பா, சரணம் சரணம் சரணாகரனே ஸ்ரீமணிகண்டா ஐயப்பா. ஆயிரம் தீபங்கள் ஆயிரம் தீபங்கள் கண்ணில் தெரியுது பம்பையாற்றில். மணிகண்டன் பிறந்தது பம்பையாற்றில். எருமிலைதானே சென்றிடுவோம், வேட்டை தானே துள்ளிடுவோம், வேட்டை துள்ளி வாவரை வணங்கி வனத்தின் நடுவே சென்றிடுவோம். ஆயிரம் தீபங்கள் ஆயிரம் தீபங்கள் கண்ணில் தெரியுது பம்பையாற்றில். மணிகண்டன் பிறந்தது பம்பையாற்றில். அழுத நதியை அடைந்திடுவோம், அளவிலா இன்பம் கொண்டிடுவோம், அழுதை மூழ்கி கல்லணை எடுத்து கல்லிடம் கொன்றில் இட்டிடுவோம். ஆயிரம் தீபங்கள் ஆயிரம் தீபங்கள் கண்ணில் தெரியுது பம்பையாற்றில். மணிகண்டன் பிறந்தது பம்பையாற்றில். கரிமலை ஏற்றம் நேரிடுவோம், கரிமலை அம்மனை வணங்கிடுவோம், கரிமலை அம்மனை வணங்கி கொண்டு வனத்தின் நடுவே சென்றிடுவோம். ஆயிரம் தீபங்கள் ஆயிரம் தீபங்கள் கண்ணில் தெரியுதே பம்பையாற்றில். மணிகண்டன் பிறந்தது பம்பையாற்றில். கரிமலை இறக்கம் இறங்கிடுவோம், பம்பா நதியை அடைந்திடுவோம், பம்பா சக்தி நடத்தி சென்று பம்பா வாசனை வேண்டிடுவோம். ஆயிரம் தீபங்கள் ஆயிரம் தீபங்கள் கண்ணில் தெரியுது பம்பையாற்றில். மணிகண்டன் பிறந்தது பம்பையாற்றில். 18 படியை அடைந்திடுவோம், படியில் தேங்காய் உடைத்திடுவோம், படியில் தேங்காய் உடைத்து சென்று நெய் அபிஷேகம் செய்திடுவோம். ஆயிரம் தீபங்கள் ஆயிரம் தீபங்கள் கண்ணில் தெரியுது பம்பையாற்றில். மணிகண்டன் பிறந்தது பம்பையாற்றில். ஆயிரம் தீபங்கள் ஆயிரம் தீபங்கள் கண்ணில் தெரியுது பம்பையாற்றில். மணிகண்டன் பிறந்தது பம்பையாற்றில். ஐயப்ப திந்தக்கப்பேட்டை துள்ளியாடி வரோமே, அச்சமின்றி 5 மலை கடந்து வரோமே. ஐயப்ப திந்தக்கப்பேட்டை துள்ளியாடி வரோமே, அச்சமின்றி 5 மலை கடந்து வரோமே. கணபதியின் திருவடியில் சூரையுமிட்டு ஆடி பாடி அங்கு வருவோம் சரணமையப்பா. கணபதியின் திருவடியில் சூரையுமிட்டு ஆடி பாடி அங்கு வருவோம் சரணமையப்பா. ஐயப்ப திந்தக்கப்பேட்டை துள்ளி ஆடி வரோமே, அச்சமின்றி 5 மலை கடந்து வரோமே. பந்தலராஜன் மமரிந்தோழன் மண்புலியேறி காவலிருக்கும் காடல்லோ பூ பூங்காவனம். பம்பை மேளம் சென்னை மேளம் பல உடுக்கை பஞ்சமாத்திய சரவேட்டு போட்டிடும் கூட்டமே. சாமி சரணங்கள் போட்டிடும் தோட்டமே. சுவாமியே பொன்னையனே சுவாமியே பொன்னையனே, இருளகட்டும் பகலவனே, சரண கமலம் தெரிவதென்ன மாலையா பூந்தேன் சோலையா. ஐயப்ப திந்தக்கப்பேட்டை துள்ளி ஆடி வரோமே, அச்சமின்றி 5 மலை கடந்து வரோமே. ஐயப்ப திந்தக்கப்பேட்டை துள்ளி ஆடி வரோமே, அச்சமின்றி 5 மலை கடந்து வரோமே. மண்டலம் கொண்டோம் மலை அணிந்தோம், மணிகண்ட சாமிக்கு திந்தங்கப்பாடி வாரோமே, நாங்கள் வாரோமே. பாசத்தை அகத்தில் விட்டு கட்டெடுத்து தலையில் வைத்து தேசம் நடந்தோம் நடை கொண்டு, பாவம் சளித்தோடும் பம்பையுடன் விடை கொண்டு.
ஐயப்ப திந்தக்க பேட்டை துள்ளி ஆடி வரோமே அச்சமின்றி 5 மலை கடந்து வரோமே ஐயப்ப திந்தக்க பேட்டை துள்ளி ஆடி வரோமே அச்சமின்றி 5 மலை கடந்து வரோமே கணபதியின் திருவடியில் சூரையுமிட்டு ஆடி பாடி அங்கு வருவோம் சரணமையப்பா கணபதியின் திருவடியில் சூரையுமிட்டு ஆடி பாடி அங்கு வருவோம் சரணமையப்பா ஐயப்ப திந்தக்க பேட்டை துள்ளி ஆடி வரோமே அச்சமின்றி 5 மலை கடந்து வரோமே அச்சமின்றி 5 மலை கடந்து வரோமே சுவாமியே தேடுகின்ற கண்களுக்குள் ஓடி வரும் சுவாமி திருவிளக்கின் ஒளியினிலே குடியிருக்கும் சுவாமி வாடுகின்ற ஏழைகளின் வறுமை தீர்க்கும் சுவாமி வஞ்சமில்லா நல்லவர்க்கு அருள் புரியும் சுவாமி ஐயப்ப சுவாமி நீ அருள் புரி சாமி ஐயப்ப சுவாமி நீ அருள் புரி சாமி தேடுகின்ற கண்களுக்குள் ஓடி வரும் சுவாமி திருவிளக்கின் ஒளியினிலே குடியிருக்கும் சுவாமி வாடுகின்ற ஏழைகளின் வறுமை தீர்க்கும் சுவாமி பஞ்சமில்லா நல்லவர்க்கு அருள் புரியும் சுவாமி ஐயப்ப சுவாமி நீ அருள் புரி சாமி ஐயப்ப சுவாமி நீ அருள் புரி சாமி கண்ணனும் நீ கணபதி நீ கந்தனும் நீயே எங்கள் காவல் தெய்வம் பரமசிவன் விஷ்ணுவும் நீயே கண்ணனும் நீ கணபதி நீ கந்தனும் நீயே எங்கள் காவல் தெய்வம் பரமசிவன் விஷ்ணுவும் நீயே அண்டமெல்லாம் காத்தருளும் சக்தி நீயே என்மேல் அன்பு வைத்து நதி வரைக்கும் ஓடி வந்தாயே ஐயப்ப சுவாமி நீ அருள் புரி சாமி தேடுகின்ற கண்களுக்குள் ஓடி வரும் சுவாமி திருவிளக்கின் ஒளியினிலே குடியிருக்கும் சாமி வாடுகின்ற ஏழைகளின் வறுமை தீர்க்கும் சுவாமி பஞ்சமில்லா நல்லவர்க்கு அருள் புரியும் சுவாமி ஐயப்ப சுவாமி அருள் புரி சாமி ஐயப்ப சுவாமி நீ அருள் புரி சாமி அன்னையுண்டு எந்த மனையிலே ஒரு தம்பி மட்டும் பிறக்க வேண்டும் உந்தன் வடிவிலே தந்தையுண்டு அன்னையுண்டு எந்த மனையிலே ஒரு தம்பி மட்டும் பிறக்க வேண்டும் உந்தன் வடிவிலே அன்பு கொண்டு தந்தை கவன் செய்யும் பணியிலே நாங்கள் ஆண்டு தோறும் வந்து நிற்போம் உந்தன் நிழலிலே ஐயப்ப சுவாமி அருள் புரி சாமி தேடுகின்ற கண்களுக்குள் ஓடி வரும் சுவாமி திருவிளக்கின் ஒளியிலே குடியிருக்கும் சுவாமி வாடுகின்ற ஏழைகளின் வறுமை தீர்க்கும் சாமி பஞ்சமில்லா நல்லவர்க்கு அருள் புரியும் சாமி ஐயப்ப சாமி அருள் புரி சாமி ஐயப்ப சாமி அருள் புரி சாமி ஐயப்பா 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 ஐயப்ப திண்டக தோம் தோம் சுவாமி திண்டக தோம் தோம் ஐயப்ப திண்டக தோம் தோம் சுவாமி திண்டக தோம் தோம் ஐயப்ப திண்டக தோம் தோம் சுவாமி திண்டக
தோம் தோம். காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே சபரிமலை காட்டுக்குள்ளே பெட்டை துளி எருமேலி பெட்டை துளி சரணம் சொல்லி ஐயப்பன் நாமம் சரணம் சொல்லி நீராடி 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 பம்பாய் நதியில் நீராடி ஏறுவோம் படி ஏறுவோம் முன்னேறுவோம் கூடுவோம் பண்பாடுவோம் கொண்டாடுவோம் ஏறுவோம் படி ஏறுவோம் முன்னேறுவோம் கூடுவோம் பண்பாடுவோம் கொண்டாடுவோம் சாமி திந்தகதோம் தோம் ஐயப்ப திண்டகதோம் தோம் ஐயப்ப திந்தகதோம் தோம் சுவாமி திண்டகதோம் தோம் சாமி திந்தகதோம் தோம் ஐயப்ப திண்டகதோம் தோம் ஐயப்ப திந்தகதோம் தோம் சுவாமி திண்டகதோம் தோம் எல்லா மதமும் ஒன்றாய் என்னும் தமத்துவமே நீ அப்பா அல்லாத மனம் பணிய வைக்கும் கற்பகமே ஐயப்பா எல்லா மதமும் ஒன்றாய் என்கிற சமத்துவமே ஐயப்பா கல்லாத மனம் கனிய வைக்கும் கற்பகமே ஐயப்பா எல்லா மதமும் ஒன்றாய் என்னும் தமத்துவமே நீ அப்பா அல்லாத மனம் பணிய வைக்கும் கற்பகமே ஐயப்பா எல்லா மதமும் ஒன்றாய் என்கிற சமத்துவமே ஐயப்பா கல்லாத மனம் கனிய வைக்கும் கற்பகமே ஐயப்பா ஏழை தோழனே அரண்மனைக்காரனே ஏழை தோழனே அரண்மனைக்காரனே இன மதபேதமற்ற இறைவா சரணம் பாபர் நண்பனே வன்புலி வீரனே கருணையின் வடிவான ஐயா சரணம் சாமி திண்டகதோம் தோம் ஐயப்ப திண்டகதோம் தோம் ஐயப்ப திண்டகதோம் தோம் சுவாமி திண்டகதோம் தோம் சாமி திண்டகதோம் தோம் ஐயப்ப திண்டகதோம் தோம் ஐயப்ப திண்டகதோம் தோம் சுவாமி திண்டகதோம் தோம் திண்டகதோம் திண்டகதோம் மாமி திண்டகதோம் 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 சுவாமி திண்டகதோம் திண்டகதோம் தாமி திண்டகதோம் திண்டகதோம் சாமி திண்டகதோம் 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 ஐயப்ப திண்டகதோம் சாமி திண்டகதோம் ஐயப்ப திண்டகதோம் சாமி திண்டகதோம் ஐயப்ப திண்டகதோம் சாமி திண்டக ஐயப்ப திண்டக 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 சுவாமி 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 திண்டக ஐயப்ப திண்டக சாமி அப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா வந்தோம் அப்பா ஐயப்பா வரோம் அப்பா ஐயப்பா சாமி அப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா வந்தோம் அப்பா ஐயப்பா வரோம் அப்பா ஐயப்பா அஞ்சத்தி விடப்பா ஐயப்பா வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே வீரமணி கண்டனே வில்லாளி வீரனே ராஜாதி ராஜனே ராஜகுமாரனே பூலோகநாதனே பூமி பிரபஞ்சனே பூமி பிரபஞ்சனே பூலோகநாதனே சாமி அப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா வந்தோம் அப்பா ஐயப்பா வரோம் அப்பா ஐயப்பா சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே 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 சாமியப்பா ஐயப்பா சரணம்மப்பா ஐயப்பா வந்தோமப்பா ஐயப்பா ஏத்தி விடப்பா ஐயப்பா தூக்கி விடப்பா ஐயப்பா சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்பா சுவாமியே ஐயப்பா சுவாமிகள் எல்லாம் முன்னால் உட்காருங்க. இதுக்குள்ள ஒருத்தர் நிற்க வேண்டாம். நான் சொல்கிற நேரத்தை அங்கே வாங்க, சொல்லாத நேரத்தில் அங்கே போகாதீங்க. சாமிகளால் சன்னவாசம் படிங்க.
கன்னிமூல கணபதி பகவானே, காந்தமல ஜோதியே, ஹரிஹர சுதனே, சாமி ஒரு மைக்க கொடுங்க. சரணமையப்பா. ஓம் உண்மை பரம்பொருளே சரணமையப்பா. ஓம் உலகாளும் காவலனே சரணமையப்பா. ஓம் ஊமைக்கருள் புரிந்தவனே சரணமையப்பா. ஓம் ஊழ்வினை அளிப்பவனே சரணமையப்பா. ஓம் எளியோர்க்கு அருபவனே சரணமையப்பா. ஓம் எங்கள் குல தெய்வமே சரணமையப்பா. ஓம் ஏழை பங்காளனே சரணமையப்பா. ஓம் ஏகாந்த மூர்த்தியே சரணமையப்பா. ஓம் ஐங்கரன் தம்பியே சரணமையப்பா. ஓம் எல்லாம் தீர்ப்பவனே சரணமையப்பா. ஓம் ஒப்பில்லா திருமணியே சரணமையப்பா. ஓம் ஒளிரும் திருவிளக்கே சரணமையப்பா. ஓம் ஓங்காரப்ப சரணமையப்பா. ஓம் ஓதும் மறைபொருளே சரணமையப்பா. ஓம் அவிடதங்கள் அருபவனே சரணமையப்பா. ஓம் சௌவாக்கியம் அளிப்பவனே சரணமையப்பா. ஓம் கலியுக வரதனே சரணமையப்பா. ஓம் சபரிமலை சாஸ்தாவே சரணமையப்பா. ஓம் சிவன்மா திருமகனே சரணமையப்பா. ஓம் சிவ வைஷ்ணவ ஐக்கியமே சரணமையப்பா. ஓம் மச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. ஓம் மாரியங்காவு ஐயாவே சரணமையப்பா. ஓம் குலத்து பிழைப்பாளனே சரணமையப்பா. ஓம் பொன்னம்பல வாசனே சரணமையப்பா. ஓம் வில்லாளி வீரனே சரணமையப்பா. ஓம் வீரமணி கண்டனே சரணமையப்பா. ஓம் முத்திரத்தில் உயிர்த்தவனே சரணமையப்பா. ஓம் உத்தமனே சத்தியனே சரணமையப்பா. ஓம் பொம்பையிலே பிறந்தவனே சரணமையப்பா. ஓம் பந்தள மாமணியே சரணமையப்பா. ஓம் சகலகளை வல்லோனே சரணமையப்பா. ஓம் சாந்த நிறமைப்பொருளே சரணமையப்பா. ஓம் குருமகனின் குறை தீர்த்தவனே சரணமையப்பா. ஓம் குருதர்ச்சனை அளித்தவனே சரணமையப்பா. ஓம் புலிப்பாலை கொணர்ந்தவனே சரணமையப்பா. ஓம் வன்புலியின் வாகனனே சரணமையப்பா. ஓம் தாயின் நோய் தீர்த்தவனே சரணமையப்பா. ஓம் குருவின் குருவே சரணமையப்பா. ஓம் வாபரின் தோழனே சரணமையப்பா. ஓம் துளசிமணி மார்பனே சரணமையப்பா. ஓம் தூயமுள்ளம் அளிப்பவனே சரணமையப்பா. ஓம் இருமுடி பிரியனே சரணமையப்பா. ஓம் மரிமேதி சாஸ்தாவே சரணமையப்பா. ஓம் நித்திய பிரம்மச்சாரியே சரணமையப்பா. ஓம் நீலவஸ்திரதாரியே சரணமையப்பா. ஓம் பெட்டதுள்ளும் பேரருளே சரணமையப்பா. ஓம் பெருமானவத்தை அளிப்பவனே சரணமையப்பா. ஓம் சாஸ்தாவின் நந்தவனமே சரணமையப்பா. ஓம் சாந்தி தரும் பேரழகே சரணமையப்பா. ஓம் பேரத்தோடு தரிசனமே சரணமையப்பா. ஓம் பேதமை ஒளிப்பவனே சரணமையப்பா. ஓம் காலகட்டிலேமே சரணமையப்பா. ஓம் மதுர்வேட்டு பிரியனே சரணமையப்பா. ஓம் மலதமலை ஏற்றமே சரணமையப்பா. ஓம் ஆனந்தமிகு பஜனை பிரியனே சரணமையப்பா. நெடுங்குன்றே சரணமையப்பா. ஓம் கோட்டையே சரணமையப்பா. ஓம் மிஞ்சிப்பாறை கோட்டையே சரணமையப்பா. ஓம் கரியலந்தோடே சரணமையப்பா. ஓம் கரிமலை ஏற்றமே சரணமையப்பா. ஓம் கரிமலை இறக்கமே சரணமையப்பா. ஓம் பெரியானை வட்டமே சரணமையப்பா. ஓம் சிறியானை வட்டமே சரணமையப்பா. ஓம் பம்பா நதி தீர்த்தமே சரணமையப்பா. ஓம் பாவமெல்லாம் அளிப்பவரே சரணமையப்பா. ஓம் திரிவேணி சங்கமமே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீராமர் பாதமே சரணமையப்பா. ஓம் சக்தி பூஜை கொண்டவனே சரணமையப்பா. ஓம் சபரிக்கருள் செய்தவனே சரணமையப்பா. ஓம் தீபஜோதி திரிஒளியே சரணமையப்பா. ஓம் தீரானோதிப்பவனே சரணமையப்பா. ஓம் பொம்பா விளக்கே சரணமையப்பா. ஓம் பலவினைகள் ஒழிப்பவனே சரணமையப்பா. ஓம்
தென்புலத்தார் வழிபாடே சரணமையப்பா ஓம் திருவம்பையின் புண்ணியமே சரணமையப்பா ஓம் நீலிமலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் நிறைவுள்ளம் தருபவனே சரணமையப்பா ஓம் அப்பாச்சி மேடே சரணமையப்பா ஓம் இப்பாச்சி குழியே சரணமையப்பா ஓம் சபரி பீடமே சரணமையப்பா ஓம் சரங்குத்தியாலே சரணமையப்பா ஓம் முரல்குழி தீர்த்தமே சரணமையப்பா ஓம் கருப்பண்ண சாமி சரணமையப்பா ஓம் கடுத்த சாமியே சரணமையப்பா ஓம் 18ஆம் படியே சரணமையப்பா ஓம் பகவானின் சந்நிதியே சரணமையப்பா ஓம் பரவச பேருணர்வே சரணமையப்பா ஓம் பசுவின்னை அபிஷேகமே சரணமையப்பா ஓம் கற்பூர பிரியனே சரணமையப்பா ஓம் நகரசா பிரபுவே சரணமையப்பா ஓம் மாளிகபுரத்தம்மனே சரணமையப்பா ஓம் மஞ்சமாதா திருவருளே சரணமையப்பா ஓம் அக்கினி குண்டமே சரணமையப்பா ஓம் அலங்கார பிரியனே சரணமையப்பா ஓம் பஸ்ம குளமே சரணமையப்பா ஓம் சர்க்குருநாதனே சரணமையப்பா ஓம் மகர ஜோதியே சரணமையப்பா ஓம் மங்களமூர்த்தியே சரணமையப்பா ஓம் மங்களமூர்த்தியே சரணமையப்பா ஓம் மங்களமூர்த்தியே சரணமையப்பா ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் சாமியே சரணமையப்பா 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 குமார் சாமி விடுங்க சுவாமியே சரணமையப்பா முரளிசாமி அங்கே உட்காந்து விடுங்க இன்னைக்கு மாலை போடுறதுக்கு அந்த மட்டும் ஆமாம் சுவாமிகளுக்கு மாலை போடுங்க சுவாமி சரணம் ஐயா சாமி மாலை ஒன்று தாங்க தெங்க உடைக்கிறதுக்கு அங்கே உட்காந்து கொள்ளுங்க மாலை ஒன்று தாங்க சாமி சுவாமியே 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 சரணமையப்பா எல்லாம் வல்ல விக்ன விநாயக பெருமானுடைய கிருபையினாலும் அன்னை பராசக்தியினுடைய கிருபையினாலும் வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானுடைய கிருபையினாலும் எல்லோரும் எல்லா நலமும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆதி பராசக்தியின் சொரூபமாக எங்கள் ஜீர்ந்தன் புண்ணிய சேத்திரத்திலே கோவில் கொண்டு எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ விஷ்ணு துர்கா தேவி அம்பிகையினுடைய பொற்பாதார விந்தங்களை வேண்டி வணங்கி ஐயனுடைய மண்டல விரதத்திலே இன்று ஐயனுடைய ஸ்ரீ சாஸ்தா விஜயம் அப்படி என்கின்ற புராணத்திலே 11 புராணங்களினுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய கலியுக புராணமான இந்த ஸ்ரீ சாஸ்தா விஷயத்திலே இந்த சாஸ்தா என்பவன் வேதங்களுக்கெல்லாம் அதிபதி என்று சொல்லப்படுகின்றது. சாஸ்தா என்பவன் வேதங்களுக்கு அதிபதி. வேதம் என்பது என்ன? வேதம் என்றால் அழகிய தமிழிலே தெளிவாக சொல்வதாக இருந்தால் மனித வாழ்க்கை. ஒரு மனித வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த தர்மம் தான் வேதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வேதத்திலே 4 பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பிரம்ம, சத்திரிய, வைஷ்ணவ, சூத்திரம். தெளிவாக சொல்லுகின்றேன், நீங்கள் பேசுவதற்கு இலவாக சொல்லுகின்றேன். இதை நான் இங்கே சொல்வதற்கான காரணம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிவதோடு மட்டுமே அல்லாமல் எங்கள் மதத்தினுடைய உயரிய தன்மையை உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். தட் இஸ் ட்ரூ. நாங்கள் ஒரு வாழ்க்கையிலே எங்களை போன்ற, நான் வேறு யாரையும் சொல்லலை, எங்களை போல இந்து மதத்திலே
வழிகாட்டிகளாக மதக்குருக்களாக கோயில்களை நடத்துகின்ற நாங்களே அதனுடைய சரியான தெளிவை புரிந்து கொள்ளாவிட்டால் அந்த மதத்தினுடைய வளர்ச்சிக்கு நாங்களே இடைஞ்சலாக இருக்கும். இதுதான் உண்மை. ஸோ பிரம்மம், சத்திரியம், வைஷ்ணவம், சூத்திரம் என்பது 4 தர்மங்கள். பிரம்மம் என்றால் அறிவு, சத்திரியம் என்றால் அரசு, வைசியம் என்றால் பொருளாதாரம், சூத்திரம் என்றால் உற்பத்தி. ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட வேதத்திலே 4 தர்ம நிலைதான் பிரம்ம, சத்திரிய, வைஷ்ணவ, சூத்திர. இந்த 4ம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக வந்ததுதான் 2 இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம். இந்த ராமாயண கதையிலே, மகாபாரத கதையிலே எல்லாம் நான் சொன்ன 4 விதமான தர்ம நிலைகளும் அடங்கிவிடும். என்னொன்று அப்படியே உள்டாவை திருப்பி போட்டு பாருங்க. அறிவு இல்லாமல், அரசு இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல், உற்பத்தி இல்லாமல் எங்காவது ஒரு நாடு இருக்கா? யோசிச்சு பாருங்க. நாடு என்றால் அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும், அரசு பூர்வமாக இருக்க வேண்டும், பொருளாதாரபூர்வமாக இருக்க வேண்டும், உற்பத்தியாக இருக்க வேண்டும். உற்பத்தி இல்லாட்டி பொருளாதாரம் சரி வராது, பொருளாதாரம் சரியில்லை என்றால் அரசு சரி வராது, அரசு சரியில்லை என்றால் அந்த நாட்டினுடைய அறிவு செல்லவே செல்லாது. உண்மையில் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் அப்படி பாதிக்கப்பட்டாங்க. எங்களுக்கு அதுவே தெரியலை. இந்த 4 நல்ல நாட்டை இலங்கையை இறைவன் படைக்கின்ற பொழுது கனவேருக்கு இந்த கதை தெரியாது. இலங்கையை இறைவன் அந்த இலங்கை தீவை சிருஷ்டி பண்ணுகின்ற பொழுது அவன் படைத்ததனுடைய நோக்கம் தன்னுடைய போகத்துக்காக. இப்போ நாங்கள் ஃபேரியன் போகிறோம் தானே, இங்கேருந்து இப்போ அந்த பழக்கம் எங்களுக்கு வந்துருச்சு. வேறு ஃபேரியன் போகிறோம், ஊரில் இங்கே லோனை போட்டுட்டு ஊரில் போய் பேச்சு வாண்டிட்டு வரோம், ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு. அது ஒரு விதமான ஃபேரியன். உங்களுக்கு தெரியாது, இங்கே லோனை போட்டு காசு எடுத்துட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு மிஞ்சி போனால் லோன் அர்த்தம் இல்லை. அதை எடுத்துகிட்டு மினக்கட்டு இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி ஊருக்கு போய் பங்கிட்டு தானே கொடுக்கணும். அவைக்கு தெரியாது நாங்கள் இங்கே குளிர்க்கப்படுற கடுமை வறுமை போக்கு அவைக்கு தெரியாது. கண்டறியாத வெற்ற சாக்லேட்டுக்கு தான் நாங்கள் இங்கே பார்த்து கொண்டு இருந்தோம். உதவிடமான தரமான சாக்லேட் ஃபுட் சிட்டியில் போனால் வாங்கலாம். வேண்டி இருக்குமா இல்லைங்களா, பேச்சு வேண்டி இருக்குமா இல்லைங்களா, அது வேறு ஃபேரியன். நான் சொல்கிறது வேற. தெரியாத ஒரு இடத்தை பார்க்க போகிறது, அந்த இடத்தை அறிந்து கொள்ள போகிறது, அது வேற ஒரு ஃபேரியன். இருந்தாலும் அந்த மாதிரி இறைவன் கூட இன்னும் பச்சை தமிழில் சொல்கிறதா இருந்தால், கல்யாணம் முடிச்சோடனே தேன் நிலவுக்கு அனுப்புகிறோம்னு சொல்கிறோம் தானே, புருஷன் பொண்டாட்டிய தனிமையாக சந்தோஷமாக அனுப்புகிறோம்னு சொல்கிறோம். அதை நாங்கள் வேறு கருத்தாக பார்க்கணும். நாய் அந்த கணவனும் மனைவியும் தேன் நிலவுக்கு அனுப்புறதுக்கான நோக்கம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு வாழ்க்கையை தொடர்வதற்காக. இங்கே வீட்டை வச்சு கொண்டாட விட்டா அம்மா ஒரு கதையில் பதிலை சொல்லிவிடுவார், அப்பா ஒரு கதையை சொல்லிவிடுவார், மாமா ஒரு கதையை சொல்லிவிடுவார், மற்றவர் ஒரு கதையை சொல்லுவார். அதில் 3 நாள் பிடுங்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். புரிதா இல்லைங்களா? மூதாதையர்கள் சும்மா ஒன்றையும் உருவாக்க இல்லை, காரியத்தோடு உருக்கியிருக்காங்க. நாங்கள் அது வேற மாற்றி பார்க்க விட்டுருங்க, நாங்கள் போகலை, கணக்க போகலை. நாங்கள் அப்படி இறைவன் கூட சிருஷ்டி, திதி, சம்காரம், திரோபம், அனுக்கிரகம் என்று சொல்லப்படுகின்ற பஞ்சகிருத்தியங்களை படைத்து கொண்டு அதற்கான அமைப்புகள், அரசமைப்பு இருக்குது தானே, ஒரு முண்டஸ் பிரசிடென்ட், அவருக்கு கீழே மாநிலங்கள், அமைப்புகள், கடைசியாக ரிகன்ராட் வரைக்கும் வந்து நிற்கும். அந்தந்த மக்களுக்கு அந்தந்த வேலை, பிரம்மா அந்த சக்தியானவள் அந்தந்த ஆக்களுக்கு அந்தந்த வேலையை கொடுத்துட்டு அமைதியாக இப்படி போகத்திலிருந்து உட்கார்ந்து பார்ப்பதற்காக சிருஷ்டி பண்ணப்பட்ட ஒரே ஒரு இடம்தான் இலங்கை மாநகரம். நாங்கள் இருக்கிற இலங்கை இப்போத்திய இலங்கை இல்லை, அப்பத்திய இலங்கை இல்லை, அது போயிடுச்சு. அது கதை புராணம் படித்தா தெரியும், ராமாயணத்திலே தெரியும். ராவனுடைய காவியத்துக்கு வருகின்ற பொழுது தாயின் மனதை நோகடிக்கக்கூடாது என்று கானகம் சென்ற ஹரிஹரபுத்திரனும், தாய் வணங்க வேண்டும் என்பதற்காக கைலாயத்தையே கையிலே தூக்கி எடுத்த ராவணன் தூக்கிட்டு வாரான். கட்ட பெருவில்லாத சிவபெருமான் இப்படி அமர்த்திட்டார். என்னடா என்னையே தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வீரன் இருக்கானான்னு சொல்லி. நாங்கள் எங்களுடைய மண் அப்படிப்பட்ட மண். அது பின்னால் இந்த மத பிரச்சாரர்கள், மதப்போதவர்கள், இனவாதிகள், அரசியல்வாதிகள், அவர் வேற இவர் வேற, அவன் சிங்களவன் இவன் தமிழன், ராவணன் அங்கே இங்கே போ 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 இப்படி எல்லாம் எல்லாரும் மனிதர்கள் தான், இறைவனுடைய படைப்பிலே எல்லாரும் இறைவனுடைய குழந்தைகள் தான். இதைத்தான் நமக்கு சொல்ல முடியும். இப்படி கட்ட விரலால் அமர்த்தி பிடிச்சிட்டார். எப்போ இவன் தூக்கிட்டு போகிறானேன்னு சொல்லி. நாரதருடைய வேலை உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நன்மையில் முடியும் என்பார்கள்.
ஐடியா கொடுத்தார் நாரதர். இவருக்கு சாமகானம் என்றால் இறைவனுக்கு பிடிக்கும், தன்னை அறியாமலே ஆனந்தம் கொள்வார்கள். மீட்டு அவன் ஒரு வீணை வாத்தியம் வைத்து அந்த சாமகானத்தை வீட்டுகின்ற பொழுது ஆனந்தத்திலே இவர் காலை எடுத்துட்டார். தப்பினே புழைச்சனன் ராவணனும் தப்பிட்டான். தப்பினே புழைச்சனன் தப்பிட்டான். இவர் வரம் கொடுத்து மாட்டுப்படுறவர் இவற்றை தலைவிதி. சிவனுக்கு ஒரு தலைவிதி, இல்லாதவன் பொல்லாதவனுக்கு பக்தியில் மயங்கி போய் அவன் நல்லவனா கெட்டவனா உண்டு ஒரு முடிவும் இல்லாமல் கொடுத்துட்டு அம்போண்டு முடிச்சுட்டு இருக்கிறவர் தான் இவற்ற வேலை. ஆற்ற இல்லை சிவனாற்ற வேலை. பாருங்கள், எந்த கதை எடுத்தாலும் வரம் கொடுக்கறது மட்டும்தான் அவற்ற வேலை. மற்றதெல்லாம் வேறு பிள்ளையார் வரவோணும், கணபதி வரவோணும். இவர் மகிழ்ச்சிக்கு விரத்தை கொடுத்தது சிவபெருமான். மகிழ்ச்சிக்கு விரதத்தை கொடுத்தது சிவபெருமான். கடைசி அண்டைக்கு இவ்வளோ தூரம் மாட்டுப்பட்டு அல்லல்படுறது நம்ம ஆளு. அவர் விரத்தை கொடுத்துட்டு போடுவார். அவருக்கு சில பேர் சொல்லுவாங்க பட்டும் அனுபவம் பெறாதுன்னு சொல்லி பத்மாசுரன் கொண்டு விரத்தை கொடுத்தார். எப்படி தான் தொட்டா செத்து போகணும். அவன் கேட்டுவான், நான் யார் யார் தலையிலே கை வைக்கின்றோனோ அவர்கள் எல்லாரும் போயிடணும் என்று. வரம் வேண்டும் அடுத்த கையிலே சிவன் கையிலே கை வைக்க போயிட்டான். வரம் வேண்டும் கையிலே கையில் வச்சுப்பான். அப்போ ஓடி போய் தான் அரளிக்காயில் உதச்சார். அதனால தான் அரளிப்பூ விசேஷம். அரளிக்காய்க்குள்ளே ஒழிச்சிட்டார் சிவன். உங்களுக்கு தெரியாது, அஃபரம் ஆனானப்பட்டாள். நம்ம நாளைக்கு அவர் எங்கே ஒழிச்சாருன்னு அரளிக்காய் நாளைக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்க்க விரும்பினா வாங்க, ஷுவர் 100% காட்டுறது. ஒரு அரளி விதைக்குள்ளே போய் சிவன் ஒழிச்சிட்டார். யாருக்கு? பத்மாசுரனுக்கு பயந்து போய் அப்படி கொடுத்துட்டு மற்றவனுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுறாள் தான் அந்த ஆள். சரி, அவர் ஓரமாக வச்சுக்கோ, அவரை வச்சு பார்த்து. இந்த மாதிரி இருக்கின்ற இந்த நிலைகள் ஆனந்தத்தில் நீ என்னை சந்தோஷப்படுத்தி விட்டாய், உனக்கு என்ன வேணும் கேளுன்னு ராவணன்கிட்ட கேட்டாராம். அவன் ராவணன் சொன்னான், புத்திசாலித்தான். அவனுக்கு தெரியாது இலங்கையெல்லாம் இப்படி தனக்கு வரம் கிடைக்கும் போகும்போது அவனுக்கு தெரியாது. அவனும் ஆனந்தத்தோடு வாசித்த அந்த மயக்கத்தில் பகவானுக்கு எது ஆனந்தமோ அது எனக்கு தந்தால் போதும். அந்த கணத்தில் அவர் அந்த இலங்கையை சிருஷ்டி பண்ணினாராம். அப்போது அந்த ஆனந்தத்தை அப்படியே கொடுத்தாராம். கொடுக்குற போது பொண்டாட்டி ஒரு வார்த்தை கேட்கணும். பொண்டாட்டி இல்லாமல் கொடுத்து பிரயோசனமே இல்லை. இன்றைக்கு சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. வீடு வழியை புருஷனுக்கு தெரியாமல் பொண்டாட்டி கொடுக்குறதும், பொண்டாட்டிக்கு தெரியாமல் புருஷன் கொடுக்கல் வாங்கல் தானத்தில் எந்த பிரயோசனமும் இல்லை. ரெண்டு பேரும் இது போய் கணக்கு பண்ணிக்கொள்ளுங்க. யார் யார் கொடுத்துருக்கீங்க, யார் யார் வாங்கியிருக்கீங்கன்னு கணக்கு பண்ணிக்கொள்ளுங்க. பொண்டாட்டிக்கியோட ஒத்துழைப்போடு கொடுத்தது தான் புண்ணியம் என்கின்ற கணக்கில் போய் சேரும். பாலுசாமி யோசிக்கிறீங்க, என்ன விஷயம் நடந்திருக்கு போலடா வீட்டை. இல்லை அண்ணாவும் தம்பியும் ஒருத்தர் பார்க்குறீங்க, நீங்கள் வாங்கினதும் கொடுத்ததும் இந்த கணக்கு பார்க்குறீங்க. இப்போ அங்கே மாரியம்மாள் நெருப்பெடுக்க போகிறோம். எங்கே வந்திருக்கா மாரியம்மா? இருக்கிறாவ தொலைஞ்சது போ. இந்த மனுஷன் அதுதான் இந்த புண்ணியத்தில் அன்றைக்கி நான் காலால் ஏறி மிதிக்கிற அளவுக்கு விளையாட்டு நடக்குதோன்னு யோசிக்கிறா போல. அப்படியே மிதிச்சிட சொல்கிறியா? சாமி சரணம், சாமி சரணம். இல்லைங்க, இது உண்மைங்க. கணவன் மனைவிக்கு தெரியாமல் செய்வதும், மனைவி கணவனுக்கு செய்யாமல் கொடுக்கின்ற தானத்திலே கொடுக்கணும். இந்த புராணங்கள் இன்னொன்று தெளிவுக்காக சொல்கிறோம். புராணங்களில் சொல்லப்படுற கதைகள் எல்லாம் உண்மை பொய் என்ற ஆய்வு நமக்கு வேண்டாம். ஆனால் இந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் அங்கேருந்து நமக்கு கிடைக்குது என்றது தான் உண்மை. அப்போ இந்த மாதிரி கொடுக்கின்ற பொழுது அத்தாள்கிட்ட கேட்டார், அத்தாள் என்னடி சொல்லண்டி? ஆமாம், நீ என்ன செய்கிறது? கட்டுப்பட்ட ஏற்கனவே தக்சன் பிரச்சனைப்பட்டு கோவிச்சு கொண்டு போய் அனுபவப்பட்டவோ தானே. மீண்டும் ஒருக்கா மாற்றினா இந்த மனுஷன் என்னென்ன சுழலை சுழலாக்கி போகுதோ, சாம்பலை பூசிக்கொண்டு எத்தனை பிரச்சனை இருக்குது, பயப்பட வேணும். அவள் ஓமன்ட்டு சொல்லி இந்த தானத்தை கொடுக்கறதுக்கு கரண்டியில் தண்ணி எடுத்து விடுறார் கையில். எது? இலங்கையை ராவணனுக்கு தார வார்த்தை கொடுக்கிற பொழுது அம்முனி அவ்வளோ தூரம் அப்படி கொடுக்குற பொழுது இப்படி கொடுத்தா இந்த பெண்களுக்கே ஒரு புத்தி இருக்கும். என்னதான் புருஷன் சொல்லி கேட்டு நடந்தாலும் கொஞ்சம் உள்ளூரை கொஞ்சம் இதுவரை நான் கூடி போய் பார்க்கல இந்த இலங்கையை. இந்த மனுஷன் இந்த ராவணனுக்கு அள்ளி தள்ளி கொடுக்குதே, ஒரு வாட்டி ஒரு நாள் இரவாவது தங்கியிருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும், அதுக்கு கூடி வழி இல்லாமல் அள்ளி கொடுக்குதே என்ற ஒரு கண் கலக்கத்தோட கொடுத்துருக்கிறா. ஒரு சொட்டு கண்ணீர் கலந்துருச்சு. ஒரு சொட்டு கண்ணீர் மெக்கிக்கே பிடிக்கல. பொம்பளைங்கள் கண் கலங்கினால் மெக்கிக்கே பிடிக்கல. இல்லை யாரும் விளையாட்டு காட்டினா தெரியும், ஐயர் அறுவை தொடங்கிட்டார், இப்படியாவது ஒரு சிக்னல் போடுவோமோ. ஆனந்த கண்ணீரில் நீங்கள் எவ்வளோ பேரும் அப்படியே வைப்ரேஷன். இது ஏமேக் தானே. இதை மீறி உங்களோட எண்ணங்கள் அங்கே போயிட்டு உங்களோட பிளாக் பண்ணுறதுக்கு முடிவுக்கு வரணும். இந்த மாதிரி அவர் அதை அப்படி கொடுக்குற போது
அந்த ஒரு சொட்டு தண்ணீரும் கண்ணீரும் கலந்துருச்சான். அன்னைக்கு விட்ட கண்ணீர், அம்மையார் அன்னைக்கு விட்ட கண்ணீர் இன்றைக்கு வரைக்கும் எங்களோட நாட்டில் கண்ணீரும் கம்பளையாகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதுக்கு பரிகாரம் கூட சொல்லப்பட்டது. திருப்படியான் திருச்சி வெங்கடேஸ்வர ரங்கநாத பெருமானுடைய கதை அதுக்குள்ளே வந்து மாட்டுப்படுது. அந்த ரங்கநாத பெருமானை கொண்டு அங்கே பிரதிஷ்டை பண்ணினால் இந்த சாப விமோசனம் கிடைக்கும் என்று அவரை கொண்டே அதுக்கெல்லாம் தொடர்ந்து இப்படியே கதைகள் போய்கொண்டிருக்கு. விட்டால் இன்றைக்கு நீங்கள் நான் பேசிக்கொண்டே இருப்பதாக. அப்படிப்பட்ட ஒரு 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 உன்னதமான மதத்தில் அர்த்தம் சொல்ல வந்தேன். நான் உன்னதமான மதத்தில் பிறந்த நாங்கள், உலகெல்லாம் வியாபித்திருக்க வேண்டிய மதத்தில் பிறந்த நாங்கள், என்னுடைய பிள்ளையார், என்ற முருகன், என்ற ஐயப்பன் ஒரு வட்டத்தை போட்டு, அதான் சொன்னேன், நீங்கள் இந்து மதத்தில் இருக்கின்றீர்களே தவிர இந்து மதம் உங்களுக்கு சொந்தம் இல்லை. அதனால தான் இன்றைக்கு அடிபடுது. கோபுரத்தில் இருக்கிற பொம்மை நினைக்குதான் இந்த கோபுரம் விழாமல் நான் பிடிச்சிருக்கேன் என்று நினைக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்காக இறைவனால் அருளப்பட்டது தான் வேதம். அதான் நான் சொன்னேன், அறிவு, அரசு, பொருளாதாரம், உற்பத்தி. நாளையும் நாம சிம்மாசனத்தை நாங்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி சிம்மாசனத்தை போட்டு விலாசமாக உட்காரணுன்றதுக்காண்டி சுற்றி போட்ட வட்டம்தான் இந்த ஜாதிய அமைப்புகள். பூஜை பண்ணுறவன் உயர்ந்தவன், ஆளுகிறவன் உயர்ந்தவன், அப்படி இப்படி என்றெல்லாம் உண்மையிலேயே உருவத்தை வைத்துத்தான் இந்த வேதம் 4 இருக்கின்றது. பாத ஆதாரம் ஐயப்பன் பூஜையிலே உங்களுக்கு நன்றாக தெரியும். பாத பூஜை பண்ணுகின்றோம். பாத ஆதாரம் இந்த சின்ன பாதம்தான் இந்தளவு பெரிய உடம்பையும் தாங்கி நிற்கின்றது. அதுபோல் ஒரு நாட்டினுடைய உற்பத்தி தான் அந்த நாட்டையே தாங்கி நிற்கின்றது. அதை சரிப்படுத்துவது தான் பொருளாதாரம். பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்குத்தான் அரசர்கள். அதை சரியாக நடத்துவதற்கு தான் அந்தணனுடைய தொழில். அந்தணன் என்போன் அறவழி நிற்போன். அது தெளிவத்தின் சொல்லும். இது உலகத்துக்கு அப்படி சொந்தப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு மதத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளலாமே தவிர அவன் இருக்கப்படாது, இவன் இருக்கப்படாது. இதுக்காகத்தான் நான் இவ்வளோ சுற்று வட்டாரமும் போட்டு வந்ததுக்கான இந்த பாயிண்ட்டுக்கு இதுக்காகத்தான் வரேன். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மதத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறதில்ல. இவர் விரதம் பிடிக்கப்படாது, அவர் விரதம் பிடிக்கப்படாது, அது இது போக்குவரத்து 1000 காரணங்களை சொல்லி அவனவன். நாங்கள் எங்களுடைய ஆலயத்திலே, இந்த டூர்டன் ஆலயத்திலே ஒரு ஐதீகம் வைத்திருக்கின்றோம். சபரிமலை யாத்திரை செல்கின்ற அடியவர்கள் கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து மாலை அணிந்து இருமுடி கட்டி சபரிமலை தங்களுடைய யாத்திரைகளை செய்யலாம். அது ஒன்று. 2வது, 45 கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து இந்த 48 தினங்களும் விரதம் அனுஷ்டித்து அடியவர்கள், சபரிமலைக்கு யார் யாரெல்லாம் செல்ல முடியாமல் இருப்பவர்கள், ஆண்கள் சிறு குழந்தை முதல் வயோதிபர் வரை அனைத்து ஜீவர்களும் அனைத்து மானுடர்களும் விரதம் என்கின்ற தன்மையை உணர்ந்து விரதம் அனுஷ்டித்து ஐயனுடைய இருமுடி அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக, ஐயனுடைய இருமுடி நெய் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய டூர்டன் ஆலயத்திற்கு ஒரு ஐதீகம் வைத்திருக்கின்றோம். இந்த மாதிரி மகிழ்ச்சி சம்காரம் பார்த்து மாலை அணிந்து, மகிழ் சங்காரம் பார்ப்பதனுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால், அந்த முதலே சொன்னேன் தானே, பூசை முடிஞ்சோன்னு என்ன சொன்னான்? 3 விஷயம் சொன்னான். ஆணவம், கண்மம், மாயை, மும்மலங்களையும் நீங்கள் அழிந்த நிலையில் இப்போ இருக்கிறீங்க. இதை மீறி யாரும் என்ன கோபத்தோடு பார்த்தா அவர் அடக்க முடியாதவன் தான். இதையும் மீறி யாரும் என்னை இப்போ கோபத்தோடு பார்த்தா அவர் இந்த விஷயத்திலே கோபம் அடக்காதவர் என்ன எத்தனை விஷயத்தில் என்னென்ன பிரச்சனை பட போகிறார். ஆக எல்லாரும் என்னுடைய பார்வையில் எல்லோரும் ஆனந்தமாக இருக்கிறீர்கள். அப்படின்னு இப்போ எல்லோரும் சிரித்து காட்டுறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. சிரிப்பு வராட்டி சிரித்து காட்டுங்க. எல்லாரும் ஆனந்தமாக இருக்கிறீங்க. இந்த ஆனந்தமான இந்த நேரத்தில் மாலை அணிந்து எதிர்வரும் இன்னையிலிருந்து 1ஆம் தேதி வரைக்கும் மாலை அணிந்து இங்கே எங்களுடைய ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகம் செய்ய விரும்புகின்ற அடியவர்களுக்கான மாலை போடுகின்ற வைபவம் இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. இந்த மாலை போடுகின்ற பொழுது தயவு செய்து இருமுடி கட்டியே ஆக வேண்டும். அதுக்கும் தேவையில்லாமல் சும்மா மாலையை போட்டுவிட்டு பிரயோசனம் இல்லை. இன்றைக்கி மாலை போட்டால் 31ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு இருமுடி கட்டி நாங்கள் எல்லோரும் இங்கே இருந்து கிருஷ்ணன் ஆலயம் புறப்பட்டு அங்கேருந்து நடந்து வந்து 1ஆம் தேதி இங்கே நெய்யபிஷேகம் பண்ணுகின்றோம். இதை உங்களுடைய நான் மன்றாட்டமாக எல்லோரிடமும் பெரியோர்களிடம் கேட்டுக்கொள்ளுகின்றது. நீங்கள் தான் வேலைக்கு போகிறீங்க, வாரீங்க. நாங்கள் இந்த 25ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி என்றது ஒதுக்கினதுக்கான காரணம் வந்து
குழந்தைகளை அவங்களுக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பிள்ளைங்கள்லாம் பஜனை படிக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள நாங்கள் இந்த அட்மார்க்குள்ளே கொண்டு வரோம். நீங்கள் உங்களுடைய சாப்பிட்ற விஷயங்களுக்காண்டி பிள்ளைகளை அநியாயம் பண்ணிடாதீங்க. கிறிஸ்மஸ் நேரம் இது இல்லாமல் இருக்கலாது, அது இல்லாமல் இருக்கலாது, இந்த பிரச்சனைகளுக்காண்டி மாலை போடுற பிள்ளைங்க எத்தனையோ பிள்ளைங்க எனக்கு ஆசையாக தாங்கிறதுக்கு அப்பா விடுறாரு இல்லையா. ஒரு ஆளோட கம்ப்ளைண்ட் தோறலை பொடியன் எனக்கு ஆசையாக இருக்குது மாலை போட, விஷயம் பிரச்சனை அப்பா விடுறாரு. 2-5 நாளைக்கு தான் அவருக்கு லீவுனாலும் ஆட்ட மாட்டா கடிச்சா இதுக்குள்ளே கடிச்சா தான் கடிச்சது. இப்போ பொடியன் மாலை போடுறதுக்கும் இவர் ஆடு கடிக்கணும்னா என்ன நடக்க போகுது சொல்லுங்க. அப்போ அந்த பிள்ளை அது சாத்தான்ட்டா, அது நாம கும்பிடக்கூடாது இப்படி சொல்லணும், அது சாத்தான் நாம கும்பிட, இப்படி தங்களுடைய சுகபோகங்களுக்காக நல்ல பிள்ளைகளை மனதை தயவு செய்து மாற்ற வேண்டாம். குழந்தைகளை நீங்கள் இந்த மாலை போடுகின்ற வைபவத்திலே இணைத்து அவர்கள் இந்த விடுமுறை காலங்களில் நல்ல பஜனை பாடல்களை கலந்து கொள்ள வைத்து இருமுடி கட்டி 1ஆம் தேதி நெய்யபிஷேக வழிபாடிலே நீங்கள் எல்லோரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி. சாமி எது சொல்லணுமா? லொட்டோவா? அது அப்புறம் பார்த்துக்கலாம். சந்தோஷமாக இருக்கிற ஆக்களோட மூட்டை கெடுக்க பார்க்குறீங்க. ஐயப்பன் பெற்ற நான் அப்புறம் பார்ப்பேன் சாமி, இப்போ சந்தோஷமாக இருக்கணும், ஏன்னா காசை கலைக்க வச்சு இன்னைக்கு கெடுத்து போகிறாங்க. அப்படித்தானே சாமி சொல்கிற ஒரு லொட்டோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்குறது எனக்கு விளங்குது, இந்த டிப்ளமேட்டிக்காக பேசுதேன்ட்டு. இது யாருக்கோ வாழ்க்கப்பட்ட யாரோ என்னவோ செய்யணுமன்ற மாதிரி தான் பழமொழி. நம்ம வாழ்க்கை சாமி சொல்கிறாருன்னா இங்கே நிறைய இந்த எண்ணெய் செலவு, நெய் செலவு 48 நாளைக்கு. உண்மை அதுதானுங்க. இந்த 48 நாள் நெய் செலவு, பிரசாதங்கள், அது இதெல்லாம் இருக்குது. அப்போ அது சும்மா யாரோ 4 பேர்ட்டு 4 காணிக்க வேண்டி அதை செய்யணும். அது சும்மா காணிக்க வேண்டப்படாது, ஏதாவது கொடுக்கணும். என்ன கொடுப்போம்னு பார்த்தா நாங்கள் இப்போ 5 வருஷமாக கொடுக்குறோம். என்ன ஐயப்பன் பெண்டன் அப்படி தானே சாமி? ஐயப்பன் 3 பெண்டன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சமாச்சாரம் தான். இந்த முறை நான் வேணாமன்றாலும் மகேந்திரசாமி விடுறாரு. இல்லை நான் வேணாம், இல்லை கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம். நாங்கள் ஏன்னா முதல் பெண்டன் பிளவருக்கு கொடுத்து அவர் இந்த முறை தானே மாலை போட்டிருக்கார். இல்லைங்க, இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நாங்கள் நேரம் இல்லை. ஐயம்புள்ள நவரத்தினம் ஒரு புத்தகம் பண்ணுறாராம், அப்படித்தானே சாமி சரணா? இல்லைங்க, இல்லை, இது 1ஆம் தேதி இது அப்படி இல்லை, இது ஒன்றுமே அந்த நோக்கம் இல்லை. நீங்கள் முடிஞ்சால் விரும்பினால் எங்களுடைய எத்தனை புத்தகம் இருக்குது சாமி? 14 புத்தகம். இதில் இருந்து 14 பேர் ஒவ்வொரு புத்தகம் வேண்டுங்க. உங்களால் முடிஞ்சதை கொண்டு போய் இன்னும் 1 வாரம் டைம் இருக்குது. நியூ இயர்லேருந்து சாயந்தரம் 1ஆம் தேதி சாயந்தரம் நாங்கள் பார்ப்போம். இது என்ன காணிக்க எவ்வளோ சாமி? ஒக்கசியோன் வைநாக்தை முன்னிட்டு வைநாக்துக்காண்டி ஒக்கசியோன் அப்படி தானே சாமி? ஐயப்பனே ஒக்கசியோன் போடுறாரு. அப்போ 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 வைநாக்துக்காண்டி ஒக்கசியோன். நாங்கள் காரணம் இல்லாமல் ஒக்கசியோன் போட மாட்டோம் பாருங்கோ. இது அடிக்கிற செலவு எங்களுக்கு இல்லை. இது போன முறை அடித்தது மிஞ்சி போனது, போன முறை அடித்தது செலவில்லை. உங்கள்கிட்ட நாங்கள் ஏன் கொடுக்க போகிறோம்? நியாயமாக இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். நியாயம் என்றால் ஒருக்கா நீங்கள் எனக்கு ரிப்ளை தரணும். எப்படி தெரியுமோ? சுவாமியே சாமி 20 ரூபாய்க்கே கொடுத்துருக்கலாம். எப்படி தெரிஞ்சிருங்க? சாமி சரணம். இது உங்களுடைய ஆலயம், இது உங்களால், இது உங்களுடைய சொத்து. எது வேணுமென்றாலும் நீங்கள் செய்யலாம். எனக்கு நான் அப்பப்போ உங்களோட முகத்தை பார்க்க கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது. எத்தனை பேர் திட்டிக்கிட்டு போக போகிறீங்களோ தெரியாதுன்னு. சுவாமி சரணம். எல்லோரும் 14 பேர் நிச்சயமாக 14 பேர் முன் வந்து 14 பேர் ஐயா 14 பேரும் கொடுத்துட்டு 14 பேரும் இந்த ஐயா சாமியோட தொடர்பு கொண்டு இது வேண்டுங்க. எங்களுக்கு 1ஆம் தேதி கொண்டு வந்து காசு கொடுக்குறீங்களோ இல்லையோ தெரியாது, அது நாங்கள் பிடுங்கிக் கொள்ளுவோம். இந்த அடிக்கட்டை நம்பர் போட்டு கொடுக்குறதுக்கு கொண்டு வந்து தரணும். சுவாமியே தெரியல பாருங்க சுவாமி. சுவாமியே சரணமையப்பா. இப்போ மாலை போடுற போது மெதுவாக ஒரு அழகான பஜனை உண்டு, என்னோட சேர்ந்து படிக்கணும். வணங்கோ சாமி. பாட்டு ரெடியாக இருக்கா? அப்போ தலையாட்டுறீங்க. இடையில அங்காலஞ்சா திரும்பி பார்த்தீங்களோ? பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு வந்தால் ஐயனை நீ காணலாம், சபரியில் ஐயனை நீ காணலாம். பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு வந்தால் ஐயனை நீ காணலாம், சபரி
காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. அவனை நாடு, அவன் புகழ் பாடு, புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன், உன்னை புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன். அவனை நாடு, அவன் புகழ் பாடு, புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன், உன்னை புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன். இருப்பது காடு, வணங்குது நாடு, அருமை காண தேவை பண்பாடு. ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு வந்தால் ஐயனை நீ காணலாம், தோண்டனில் ஐயனை நீ காணலாம். பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு வந்தால் ஐயனை நீ காணலாம், தோண்டனில் ஐயனை நீ காணலாம். இதயம் என்றும் உனக்காக ஐயப்பா, உன் பரமரே துணை எனக்கு ஐயப்பா. இதயம் என்றும் உனக்காக ஐயப்பா, உங்கள் பரமலரே துணை எனக்கு ஐயப்பா. இதயம் என்றும் உனக்காக ஐயப்பா, உன் பரமரே துணை எனக்கு ஐயப்பா. தினமும் உந்தன் நாமம் சொல்வேன் ஐயப்பா, தினமும் உந்தன் நாமம் சொல்வேன் ஐயப்பா, நினைந்து நினைந்து உருகிட வேண்டும் ஐயப்பா. உன்னை நினைந்து நினைந்து உருகிட வேண்டும் ஐயப்பா. இதயம் என்றும் உனக்காக ஐயப்பா, உங்கள் பரமரே துணை எனக்கு ஐயப்பா. இதயம் என்றும் உனக்காக ஐயப்பா, உந்தன் பரமரே துணை எனக்கு ஐயப்பா. இருப்பது காடு, வணங்குது நாடு, இருப்பது காடு, வணங்குது நாடு, அவனை காண தேவை பண்பாடு ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. பொய்யின்றி மெய்யோடு மெய் கொண்டு வந்தார் ஐயனை நாம் காணலாம், உலகனில் ஐயனை நாம் காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. கேரள நாட்டு ராஜகுமார சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரண சங்கு மரணும் செல்வாய் சரணம் ஐயப்பா. ஐயப்பா. ஆரமுதம் நீ பேரழகன் நீ, ஆரியங்காவில் வாழ்வோனும் நீ, இதயம் என்றும் உனக்காக ஐயப்பா, உந்தன் பதமலரே துணை எனக்கு ஐயப்பா. இதயம் என்றும் உனக்காக ஐயப்பா, உந்தன் பதமலரே துணை எனக்கு ஐயப்பா. பொய்யின்றி மெய்யோடு மெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணலாம், சோதனையில் ஐயனை நாம் காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா,
ஐயப்பா சரணம் ஐயப்பா பூஜைகள் போடு தூயன் போடு பூஜைகள் போடு தூயவன் போடு புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன் உன்னை புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன் பூஜைகள் போடு தூயவன் போடு புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன் உன்னை புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன் அனைவரும் வாருங்கள் ஐயனை நாடுங்கள் அனைவரும் வாருங்கள் ஐயனை நாடுங்கள் அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பின்னவரின் கண்மணியே சரணம் ஐயப்பா என் மனதில் வந்துடுவாய் சரணம் ஐயப்பா பின்னவரின் கண்மணியே சரணம் ஐயப்பா என் மனதில் வந்துடுவாய் சரணம் ஐயப்பா இதயம் என்றும் உனக்காக ஐயப்பா உன்னன் பதமலரே துணை எனக்கு ஐயப்பா இதயம் என்றும் உனக்காக ஐயப்பா உன்னன் பதமலரே துணை எனக்கு ஐயப்பா பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணலாம் தோதனில் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா இன்று மெய்யோடு நெய் கொண்டு போனா ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே ஐயப்பா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா அவன் எப்படி ஐயப்பனோட ஈடுபாடு இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்களா? உனக்கு இறக்கி விடு, வாடா. ஏய் ஏய் இங்கே வா. அவனை கிழக்க விடு, நீ கிழக்க விடு. டேய் பாராமுகமாக இருந்தேன்னா எனக்கும் உனக்கும் பிரச்சனை வரும். என்னைய வச்சு வியாபாரம் பண்ணுறாருன்னு யோசிக்கிறா நீ. ஹலோ டேய், பார்த்தீங்களா உங்களோட கண்ணுக்கு முன்னாலேயே என்ன டீமா விட்றான்னு பாருங்க. டேய் இங்கே பார், இங்கே பார், இங்கே பார், உன்னையத்தான். நாய் 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 அவன் வேணுமான்ட்டு அவனுக்கு தெரியும், என்னையே தெரியாமல் இருக்கான். இங்கே பார். அட சிரிச்சு விடு, எல்லாரையும் பார்த்து சிரிச்சு விடு. மணிகண்டசாமி, மணிகண்டசாமி சிரிக்கணும். போதுமா? அல்ல என்ன வேணுமா?
சாமி திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம் சாமி திந்தக தோம் தோம் சாமி திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம் சாமி திந்தக தோம் தோம் சாமி திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம் சாமி திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம் சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா வந்தோமப்பா ஐயப்பா அரோமப்பா ஐயப்பா வெட்டி விட்டப்பா ஐயப்பா குக்கி விட்டப்பா ஐயப்பா வெட்டி விட்டப்பா ஐயப்பா குக்கி விட்டப்பா ஐயப்பா வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே வீரமணி கண்டனே வில்லாதி வீரனே ராஜாதி ராஜனே ராஜகுமாரனே பூலோகநாதனே பூமி பிரபஞ்சனே பூமி பிரபஞ்சனே பூலோகநாதனே யாரை 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 கண சாமியே 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 காண யாரை 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 கண சாமியே 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 காண சாமியை 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 கண்டால் மோட்சம் 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 கிட்டும் எப்போ 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 கிட்டும் இப்போ 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 கிட்டும் எங்கே 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 கிட்டும் இங்கே 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 கிட்டும் என்ன 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 கிட்டும் மோட்சம் 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 கிட்டும் என்ன 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 கிட்டும் மோட்சம் 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 கிட்டும் எப்போ 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 கிட்டும் இப்போ 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 கிட்டும் எங்கே 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 கிட்டும் இங்கே 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 கிட்டும் சாமி திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம் சாமி திந்தக தோம் தோம் சாமி திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம் சாமி திந்தக தோம் தோம் பக்காதே பக்காதே அகம் பக்கம் பக்காதே 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 அகம் பக்கம் பக்காதே பேசாதே பேசாதே கண்டதை எல்லாம் பேசாதே 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 கண்டதை எல்லாம் பேசாதே பக்காதே பக்காதே அகம் பக்கம் பக்காதே பேசாதே பேசாதே கண்டதை எல்லாம் பேசாதே சாமி திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம் சாமி திந்தக தோம் தோம் சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா வந்தோமப்பா ஐயப்பா அரோமப்பா ஐயப்பா சாமி திந்தக தோம் 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 ஐயப்ப திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் 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 சாமி திந்தக தோம் தோம் ஐயனுக்கு டூண்டனில்லே கொண்டாட்டம் ஐயனுக்கு டூண்டனில்லே கொண்டாட்டம் இங்கே சாமிகள் எல்லாம் வந்தனரம்மா வண்டாட்டம் கொண்டாட்டம் ஐயனுக்கு தோமனில்லை கொண்டாட்டம் ஆமே ஐயனுக்கு சோதனையிலே கொண்டாட்டம் அங்கே சாமிகள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் ஐயனுக்கு தோண்டனிலே கொண்டாட்டம் சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ இருமுடி கட்டுங்கள் பனிவழி தேடுங்கள் இருமுடி கட்டுங்கள் பனிவழி நாடுங்கள் ஐயனை பாடுங்கள் அபிஷேகம் செய்யுங்கள் சாமி திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம் சாமி திந்தக தோம் தோம் சாமி திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம் சாமி திந்தக தோம் தோம் சாமி திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம் சாமி திந்தக தோம் தோம் சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா தோமப்பா ஐயப்பா அரோமப்பா ஐயப்பா எத்தி விடப்பா ஐயப்பா தூக்கி விடப்பா ஐயப்பா எத்தி விடப்பா ஐயப்பா சாமியே ஐயப்பா மூசிக வாகன மோதக கஸ்த சுவாமரை கர்ண விளம்பிர சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே ஓம் கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பா லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரட்சாகரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் சுவாமியே சரணமையப்பா விப்ரபூஜ்யம் விஸ்வவந்தியம்
विष्णु शंभो प्रियं स्तुतं शिप्रप्रसाद निरतं शास्तारं प्रणमाम्यहम् சுவாமியே शरणमय्यप्पा मत्तमादंग कमनं कारुण्यामृतपूरितं सर्वविघ्नहरं देवं शास्तारं प्रणमाम्यहम् சுவாமியே शरणमय्यप्पा अस्मत्कुलेश्वरं देवम् अस्मशत्रुविनाशनम् अस्मै इष्टप्रदाधारं शास्तारं प्रणमाम्यहम् சுவாமியே शरणमय्यप्पा देवं तिलकं केरल केळि विग्रहम् आर्तत्राणपरं देवं शास्तारं प्रणमाम्यहम् சுவாமியே शरणमय्यप्पा पञ्चरत्यो हेदत्यो नित्यसूत्रपदे नरः तस्य प्रसन्नो भगवान् शास्ता वसति मानसे शरणमय्यप्पा श्रीभूतनाथ सदानन्द सर्वभूतदयापर रक्त रक्त महाभागो शास्ते तुभ्यं नमो नमः சுவாமியே 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 சுவாமி சரணம். உங்கள் கையில் எல்லாருக்கும் பூத்தாரம், எல்லாருக்கும் ஐயா மாலை போட்ட சாமிகளுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் பூத்தாரம். எல்லாரும் ஒவ்வொரு இதழாவது பூ வேண்டி கையில் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய இருக்கக்கூடிய என்ன குறநிற எதுவாக இருந்தாலும் மனதில் தியானம் பண்ணிக்கொள்ளுங்க. 4 வரிதான் வாழ்க்கையில் நீங்கள் படிக்க வேண்டிய இந்த பாட வேண்டிய பாட்டு இந்த ஐயப்பன் பூஜையில். இதுக்கு நீங்கள் யாகம் செய்ய தேவையில்லை, ஹோமம் செய்ய தேவையில்லை, பெரிய பெரிய பூஜைகள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பாட்டில் 4 வரி வருகுது. நாம் ஒரு ஆள் எங்களிலிருந்து ஒரு சாமி சொல்லி தருவார், 1ஆம் திருப்படி சரணம் பொன் ஐயப்பா. இதில் 18 படி இருக்குது, 18 பாட்டுக்கும் இவ்வளோ தான் வார்த்தைங்க. நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. 1ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா. இது வரி கேட்டுக்கொள்ளுங்க, முதல்ல கேட்டுக்கொள்ளுங்க, வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க. நான் சொன்னால் நீங்கள் சொல்லணும் சாமி பொன்னையப்பா, இது நீங்கள் சொல்லணும். நான் சொல்லணும் ஐயனே பொன்னையப்பா, நீங்கள் எல்லாரும் சொல்லணும் சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. சுத்த தமிழில் இருக்குது. மனசார கண்களை மூடிக்கொண்டு இன்றைக்கி நான் இது ஒரு சேலஞ்சாக சொல்கிறேன். உங்களுக்கு யார் வேணும்னாலும் இது ஒரு சேலஞ்சாக நான் இந்த இடத்துல சொல்கிறேன். உங்களோட பக்தியோட, நீங்கள் உண்மையான பக்தியோட, அதான் பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போன மாதிரி உண்மையான பக்தியோட உங்களுடைய மூச்சு காத்த 5 நிமிஷம் இந்த ஐயப்பனோட இணைச்சு கொள்ளுங்க. இதுதான் பக்தி. நாங்கள் இவ்வளவு நேரம் செய்த பூஜையை விட இது ஃபினிஷிங். நீங்கள் கும்பிட்றது, நீங்கள் எண்ணுறது, நீங்கள் சிந்திக்கிறது தான் அங்கே போய் சேரப்போகுது. ஸோ எல்லா கவலைகளையும் சொல்லி அவன்கிட்ட நீங்கள் அன்போட பக்தியோட பாடணும். சுவாமியே 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 சரணமையப்பா. 1ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா. சுவாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா. சுவாமி இல்லாதொரு சரணமில்லையப்பா. 2ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா. சுவாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா. சுவாமி இல்லாதொரு சரணமில்லையப்பா. 3ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா. சுவாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா. சுவாமி இல்லாதொரு சரணமில்லையப்பா. 4ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா. நையனே பொன்னையப்பா.
சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா ஆறாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா ஏழாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா எட்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா ஒன்பதாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா பத்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா பதினோராம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா பன்னிரண்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா பதிமூன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா பதினாலாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா பதினஞ்சாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா பதினாறாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா பதினேழாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா பதினெட்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னையனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா சத்திய திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா படி தொட்டு வந்தோம் சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா மாலையும் அணிந்தோம் சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா மணிகண்டா மணிகண்டா சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா மாமலை வாசா சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா மணிகண்டா மணிகண்டா சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா மாமலை வாசா சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்
பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணமில் ஐயப்பா வந்தளவேந்தே வந்தளவேந்தே சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா பொன்னையனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணமில் ஐயப்பா 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 சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா பொன்னையனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணமில் ஐயப்பா சரணம் 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 பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா பொன்னையனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணமில் ஐயப்பா சரணம் 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 பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னையனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணமில்லையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா ஓம் அறிந்தும் அறியாமலும் ஓம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள வேண்டும். பொறுத்து காத்து ரட்சித்து அருள வேண்டும். ஓம் ஸ்ரீ சத்தியமான பொன்னு 18ஆம் படிமேல் வாழும். ஓம் ஸ்ரீ சத்தியமான பொன்னு 18ஆம் படிமேல் வாழும். என் வில்லாளி வீரன் எம்பில்லாளி வீரன் வீரமணிகண்டன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் சுவிட்சர்லாந்தை அடக்கியாளும் அடக்கியாளும் எம் அரிகரசுதன் எம் ஹரிஹரசுதன் நீ ஆனந்த சித்தன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே. சரணமையப்பா என் அரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே. சரணமையப்பா என் அரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே. சுவாமியே சுவாமியே சுவாமியே. அப்பா அப்பா ஐயப்பா அப்பா அப்பா ஐயப்பா அன்பை தாவேன் ஐயப்பா. அப்பா அப்பா ஐயப்பா அன்பை தாவேன் ஐயப்பா. அனாதை நாங்கள் ஐயப்பா அனாதை நாங்கள் ஐயப்பா காத்திடுவாய் ஐயப்பா. அப்பா அப்பா ஐயப்பா அது தாங்கள் ஐயப்பா. அப்பா அப்பா ஐயப்பா அன்பை தாவேன் ஐயப்பா. சாமி திந்தக்க தோம் தோம் அம்மையப்ப திந்தக்க தோம் தோம் சாமி திந்தக்க தோம் தோம் அம்மையப்ப திந்தக்க தோம் தோம் சாமி திந்தக்க தோம் தோம் ஐயப்ப திந்தக்க தோம் தோம் அம்மையப்ப திந்தக்க தோம் தோம் சாமி திந்தக்க தோம். ஏ சாமியப்பா சரணம்மப்பா ஐயப்பா வந்தோம்மப்பா ஐயப்பா வாரோம்மப்பா ஐயப்பா ஏத்தி விடப்பா தூக்கி விடப்பா. ஏ சாமி திந்தக்க தோம் தோம் ஐயப்ப திந்தக்க தோம் தோம் ஐயப்ப திந்தக்க தோம் தோம் சாமி திந்தக்க தோம் தோம் சாமி திந்தக்க தோம் தோம் சாமி திந்தக்க தோம் தோம் ஐயப்ப திந்தக்க தோம் தோம் சாமி திந்தக்க தோம் தோம். அரணி ஆரணி சொல்லு ஆரண்டு சொல்லு சொல்லு ஆரண்டு
யாரென்று சொல்லு. சுவாமியே 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 ஐயப்பா சுவாமியே 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 ஐயப்பா சுவாமியே 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 வட கண்ணாவா ஐயப்பா வட கண்ணாவா 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 அச்சங்கோவில் அரசனே நீ வட கண்ணாவா ஆரியங்கா ஐயனே நீ வட கண்ணாவா வட கண்ணாவா அரசனே நீ வட கண்ணாவா ஆரியங்கா ஐயனே நீ வட கண்ணாவா ஏய் வட கண்ணா ஐயப்பா வட கண்ணாவா ஐயப்போ வட ஐயப்போ வட கண்ணாவா ஐயப்போ வடக்கண்ணாவா ஐயப்போ வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா தாமி திண்டக்க தோம் தோம் ஐயப்ப திண்டக தோம் தோம் ஐயப்ப திண்டக்க தோம் தோம் சாமி திண்டக தோம் தோம் துர்க்கையம்மன் கோவிலுக்கு வட கண்ணாவா துர்க்கையம்மன் கோவிலுக்கு வட கண்ணாவா சூழும் துன்பம் தீர்த்து வைப்பாய் வட கண்ணாவா ஐயப்போ வடக்கண்ணாவா ஐயப்போ வடக்கண்ணாவா ஐயப்போ வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா துர்க்கையம்மன் கோவிலுக்கு வட கண்ணாவா ஐயப்போ வடகண்ணாவா ஐயப்பா வடகண்ணாவா சூழும் துன்பம் தீர்த்து வைப்பாய் வட கண்ணாவா வடகண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா சாமி திண்டக்க தோம் தோம் ஐயப்ப திண்டக்க தோம் தோம் சாமி திண்டக்க தோம் தோம் ஐயப்ப திண்டக தோம் தோம் சாமி திண்டக்க தோம் அம்பளங்க ஐயப்ப திண்டக தோம் தோம் சாமி திண்டக்க தோம் தோம் ஐயப்ப திண்டக தோம் தோம் ஓம் ஐயப்ப திண்டக்க தோம் தோம் சாமி திண்டக தோம் தோம் சாமி திண்டக்க தோம் தோம் ஐயப்ப திண்டக தோம் தோம் ஐயப்ப திண்டக்க தோம் தோம் சாமி திண்டக தோம் தோம் சாமி திண்டக்க தோம் தோம் ஐயப்ப திண்டக தோம் தோம் ஐயப்ப திண்டக்க தோம் தோம் சாமி திண்டக தோம் தோம் வட கண்ணாவா ஐயப்பா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடகண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா
வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா வடக்கண்ணாவா ஐயப்பா வடக்கண்ணாவா சுவாமியே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம். தயவு செய்து கதைக்க வேண்டாம், திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த பழமொழி சொல்லுவாங்க தானே, குளிக்க போய் சேறு புதுற கதையாக நீங்கள் வந்த இவ்வளவு நேரத்தையும் இப்போ கதைக்கிறதுனால வேஸ்ட் ஆக்குறீங்க. படித்த பாட்டு நிப்பாட்டி மைக்க வேண்டி சொல்கிறேன்னுண்டா இதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம்ன்றதை நீங்கள் உணரணும். நான் ஒருத்தரையும் கட்டாயப்படுத்தலை, பட் அடுத்தவன்ற வழிபாட்டை குழப்பறது தப்பல்லவா. உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னு விட்டுருங்க, கண்ணை மூடிக்கொண்டிருங்க, நடிருங்க, அப்படிங்க அங்கே நில்லுங்க. ஆனால் படிக்கிறவரை நீங்கள் பக்கத்தில் இருந்து தேவையில்லாத கதை கதைக்கிறதுனால உங்களுக்கு டொப்பு ஒன்று படிக்காமல் இருக்கிறதுக்கான பாவத்தை சேர்க்க போகிறீங்க, அடுத்தவனை குழப்பறதுக்கான ஒரு பாவத்தை சேர்க்க போகிறீங்க. நிப்பாட்டி சொல்கிறேன்னா அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் உண்டு. ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செய்து. ரெண்டாவது, இந்த பாட்டில் நீங்கள் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா இதை மட்டும் சொன்னால் போதும். எல்லா சுவாமிகளுக்கும் எல்லா பாட்டும் தெரியும், பட் இன்றைக்கு உங்களோட அன்போடு நான் கற்றுக்கொள்கிறேன். உங்களுடைய ஐயா படிக்கட்டும், மற்றவர் சரணமையா சரணம் என்கின்றது மட்டும் சொல்லுங்கள். சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி 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 சரணமையப்பா அறிவராசனம் சுவாமி விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பானுகம் அருவிமுர்த்தனம் சுவாமி நித்ய நர்த்தனம் ஹரிஹராத்மயம் சுவாமி தேவமாத்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா
சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணகீர்த்தனம் சுவாமி சத்யமானசம் பரணலோலுவம் சுவாமி நர்த்தனாலயம் அருணபாசுரம் சுவாமி பூதநாயகம் ஹரிஹராத்மயம் சுவாமி தேவமாத்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா பிரணய சத்யகம் சுவாமி பிராணநாயகம் பிரணதகல்பதம் சுவாமி சுப்ரபாஞ்சிதம் பிரணவ மந்திரம் சுவாமி கீர்த்தன பிரியம் ஹரிஹராத்மயம் சுவாமி தேவமாத்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா துவரவாகனம் சுவாமி சுந்தரானனம் வரகதாயுதம் சுவாமி வேத வர்ணிதம் கிருபாகரம் சுவாமி கீர்த்தன பிரியம் ஹரிஹராத்மயம் சுவாமி தேவமாத்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா திரிபுவனாகிதம் சுவாமி தேவனாத்மகம் திருதிதன பிரியம் சுவாமி திவ்ய தேசிகம் திருதித பூஜிதம் சுவாமி சிந்திதர்ப்பிதம் ஹரிஹராத்மயம் சுவாமி தேவமாத்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா பபயவாகனம் சுவாமி பாபுவாகனம் புவனமோகனம் சுவாமி பூதி பூஷணம் தபலவாரணம் சுவாமி திவ்யவாரணம் ஹரிஹராத்மயம் சுவாமி தேவமாஸ்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா கலர்மதே ஸ்மிதம் சுவாமி சுந்தரானனம் கலவ கோமலம் சுவாமி கார்த்த கோமலம் கலபகேதரீம் சுவாமி வாஜி வாகனம் ஹரிஹராத்மயம் சுவாமி தேவமாஸ்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா ஜன பிரியம் சுவாமி சிந்திதர்பிதம் சுருதி பூஷணம் சுவாமி சாது ஜீவனம்
స్తుతి మనోగరం స్వామి కీర్తనాసనం హరిహరాత్మయో స్వామి దేవమాశ్రయే శరణమయ్యప్ప స్వామి శరణమయ్యప్ప 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 స్వామి శరణమయ్యప్ప స్వామి శరణమయ్యప్ప స్వామి శరణమయ్యప్ప హరిహర పుత్ర అన్పా నమో నమో சபரிகிரிஷாஸ்தா நமோ நமோ 18ஆம் படிவாள் பரமா நமோ நமோ ஐங்கரன் சோதரா ஐயப்பா நமோ நமோ பொன்னம் பலதுறை புண்ணியா நமோ நமோ பொலி பாலிந்த புண்ணியா நமோ நமோ சுரிகரமுடைய சுந்தரா நமோ நமோ மகரி மர்தனா மணிகண்டா நமோ நமோ சரணம் சரணம் சபரிகிரீசா சரணம் சரணம் சத்யுருவா சரணம் சரணம் சர்வதயாளா சரணம் சரணம் சுவாமியே சரணம் दीपमंगल ज्योति नमो नमो तूय सबरीसा नमो नमो पूर्ण पुष्कर नादा नमो नमो அருள் தாராய் दीपमंगल ज्योति नमो नमो तूय सबरीसा नमो नमो पूर्ण पुष्कर नादा नमो नमो அருள் தாராய் தீபமங்கள ஜோதி நமோ நமோ தூய சபரிகிரீசா நமோ நமோ புரண பூஸ்கலை நாதா நமோ நமோ அருள் தாராய் சுவாமியே 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 எண்ணெய் துடைச்சு விடுங்க சாமி எண்ணெய் துடைச்சு விடுங்க எண்ணெய் துடைங்க சாமி எல்லாம் நல்லா கிட்ட வாங்க நல்லா போட்டு அடிச்சு
எல்லாரும் நல்லா